Good evening, students. Today we will be discussing an essay on dramatic poesy by John Dryden. An essay on dramatic poesy by John Dryden. Okay. John Dryden was England's first poet laureate. John Dryden was England's first poet laureate. So, அரசவை கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு poet laureate அப்பாயின்மெண்ட் ஆனவர். ஓகேங்களா? So, we are dealing with unit 10. Okay, this is the second class for it. Yesterday we dealt with Aristotle Poetics. Today we are dealing with an essay on dramatic poesy by John Dryden. I hope this unit will be very useful for you, especially at the time of the examination. Okay. So this essay was written in 1666. இந்த 1666க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. என்ன அப்படின்னா, all the theatres were closed. லண்டனில் all the theatres were closed due to the plague. பிளேக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், எலியால் வரக்கூடிய ஒரு தொற்று நோய். எப்படி இப்போ வந்து கொரோனா வந்து பரவி எல்லா இடத்துலையும் நம்ம ஷட் டவுனில் லாக்டவுனில் இருக்கோமோ, அதே மாதிரி அந்த காலத்தில் பிளேக்னு ஒரு நோய் இருந்தது 1666. ஸோ எவ்ரி திங் வாஸ் ஷட் டவுன். ஸோ ரைட்டர்ஸ் ஹேட் நோ அதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் டு சிட் அண்ட் ரைட். ஸோ அவங்களால எழுத தான் முடியும், எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது, ஏன்னா ஆல் தியேட்டர்ஸ் வேர் க்ளோஸ்ட். ஓகே, பட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1668. 66 எழுத ஆரம்பித்து 1668 என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ Dryden takes up the subject that Philip Sidney had set forth in the defense of poesy. ஸோ ஏற்கனவே ஃபிலிப் சிட்னி எழுதியிருக்கார்ல அந்த டிஃபென்ஸ் ஆஃப் poesy, அதுக்கு கிட்டத்தட்ட அது மாதிரியே வந்து he is also defending poetry. ஓகே, ஹவு ஃபிலிப் சிட்னி வந்து எப்படி வந்து poetry டிஃபெண்ட் பண்ணாரோ அதே மாதிரி டிஃபென்ஸ் ஆஃப் poesy dramatic poesy இவர் எழுதியிருக்கார். சரியா? And again Dryden is a neoclassical critic, and as such he deals with in his criticism with issues of form and morality in drama. ஸோ இவர் வந்து என்னது, நியோ கிளாசிக்கல் கிரிட்டிக். ஓகே, ஸோ ட்ராமாவில் வந்து ஒரு மொராலிட்டி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். நெக்ஸ்ட், an essay on dramatic poesy deals with the views of major critics and the tastes of men and women of the time of Dryden. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு டயலாக் ஃபார்மில் எழுதியிருக்காரு. எஸ்ஏ மாதிரி டிஸ்கிரிப்டிவாக எழுதலை, டயலாக் ஃபார்மில் எழுதியிருக்காரு. ஏன் அப்படி டயலாக் ஃபார்மில் எழுதியிருக்காரு அப்படின்னா, எல்லாரோட வியூஸும் எழுதணும், கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். இப்போது நானே எழுதினேன்னா என்னோடய கருத்தை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் நரேட்டிவ் ஸ்டைலில். பட் வென் இட் கம்ஸ் டு டயலாக் என்ன ஆகும், எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? ஸோ கருத்து சுதந்திரத்துக்கு அவர் மதிப்பு கொடுக்குறாருன்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது. சரியா? ஸோ தட் இஸ் வை கிரிட்டிக்ஸே எல்லா மேஜர் கிரிட்டிக்ஸும் அவங்களோட வியூஸை இதில் சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார், இந்த எஸ்ஸேவை வந்து கொண்டு வந்துட்டார். ஸோ ஆல் பீப்புள் வாட் தே திங்க் அபவுட் ஈச் ஒர்க் அப்படின்றத கொண்டு வராரு. The work is in the form of semi-drama. So it is actually a semi-drama, thus making abstract theories interesting. So criticismனாலே abstractனு உங்களுக்கு தெரியும். abstractனா நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, பட் we can only feel it. ஓகே, ஸோ அந்த abstract தியரிஸே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காரு. காரணம் என்னென்னா டயலாக் ஃபார்மில் இருக்கிறதுனால. In the late 17th century, Shakespeare was severely criticized for his careless attitude towards the mixing of genres. ஸோ இந்த 17th centuryயில் ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர் ஏஜ்னு இப்போ நம்ம பெருமையாக படிக்கிறோம், பட் ஆக்சுவலாக அவரோட பீரியடில் அவரை எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ எப்பயுமே பாருங்களேன், ஜீசஸ் கிரைஸ்டையும் அவரோட பீரியடில் எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பட் லேட்டர் ஒன்லி அவரோட அருமை தெரிஞ்சு அவர் ஒரு கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு ரிலிஜனே உருவாக்குறார். பொதுவாகவே இந்த கான்செப்ட் இருக்குது, ஒரு ரைட்டர் இருந்தால்
ஈவன் அருந்ததி ராயை கூட அப்படி தான் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. குஷ்வந்த் சிங்கு இவங்களாம் அவங்கவுங்களோட பீரியடில் தேவர் நாட் ஷைனிங் பிரைட்லி. சால்மன் ருஷ்டி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட பின்னாடி தான் அவங்களோட கருத்துக்கள்லாம் நல்லா புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஏஜில் ஹி வாஸ் சிவியர்லி கிரிட்டிசைஸ்டு. எதுக்கு அப்படின்னா ஜானர்ஸை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அப்படின்னா கிளாசிக்கல் எல்லாமே கிளாசிக்கல், ட்ராஜடி தான், சோகமாகவே முடியும். நம்மளோட சீரியல்லாம் வருதுல்ல, அப்படியே புளிய அழுது வர மாதிரி அந்த ட்ராஜடி இருக்கும். அப்புறம் காமெடினா ஃபுல்லாக நகைச்சுவையாக இருக்கும். இந்த 23வது புலிகேசி படம் பாருங்கள், அதில் நத்திங் சீரியஸ் டு வியூ, எவ்ரி திங் வில் பி இன் அ ஹாப்பி மூட். ஸோ காமெடினா அப்படி தான் இருக்கும், நத்திங் சீரியஸ் வில் கம். ஸோ அப்படி இல்லாமல் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணார், ட்ராஜடியும் காமெடியும் மிக்ஸ் பண்ணார். காரணம் என்னென்னா ட்ராஜிக் காமெடின்னு ஒரு புது ஜானரை உருவாக்குனார். அவரோட கான்செப்ட் என்னென்னா, ஐ நீட் நாட் ஸ்டிக் டு எனி ரூல்ஸ். இப்படி தான் அப்படி தான் ஒரு கிரியேட்டரை வந்து ஒரு கிரியேட்டரை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அண்ட் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். நம்ம நிறைய பேர் ஒரு ஃபிலாசாபிக்கலாகவே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கைன்றது ஒரு சக்கரம். அதில் வந்து ஒரு சக்கரம் ஒரு தடவை மேலே போனால் அடுத்த தடவை என்ன பண்ணியே ஆகணும், கீழே வந்து தான் ஆகணும். அது மாதிரி நம்ம லைஃப்பில் கஷ்டமும் இருக்கும், நல்லதும் இருக்கும். யாராவது சொல்ல முடியுமா என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் வந்து சோகத்திலே வாழ்ந்துட்டேன்னு? அப்படி யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி என் வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் அப்படின்னா அதுவும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் லைஃப் இஸ் அ மிக்சிங் இன் த சென்ஸ் இட் கேன் பி எய்தர் சேட், சம்டைம்ஸ் இட் கேன் பி எய்தர் ஹாப்பி. ஸோ இது மிக்சர் ஆஃப் ஜானர்ஸ். ஸோ தட் இஸ் நெசசரி அப்படின்றார். ஸோ ட்ரைடன் என்ன பண்ணுறாரு, ஷேக்ஸ்பியரை ஒரு ஜீனியஸ் லெவலுக்கு கொண்டு போகிறார். ஹீ இஸ் எலிசிட்டிங். இப்போ நான் சொல்கிற மாதிரி அவர் வந்து புரிய வைக்கிறார் மக்களுக்கு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஸோ அது மாதிரி தான் ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. நம்ம யதார்த்த வாழ்க்கையை அப்படியே போர்ட்ரே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இந்த ஒரு கதை கூட சொல்லுவாங்க புத்தரோட இதுக்கு. புத்தர்கிட்ட போய் ஒரு அம்மா சொல்லிச்சான், என் பையன் செத்து போயிட்டான், ரொம்ப கவலையாக இருக்குது, எப்படியாவது என் பையனை திருப்பி உயிரோடு கொண்டு வாங்கன்னு. அப்போ புத்தர் சொன்னாராம், நீ இந்த ஊருக்குள்ளே போ, ஒரு குட்டி கிராமத்துக்குள்ளே போ, எந்த வீட்டில் வந்து இது வரைக்கும் சாவே நடக்கலையோ அந்த வீட்டிலேருந்து சும்மா ஒரு கப்பு கடுகு வாங்கிட்டு வா, ஒரு படி கடுகு வாங்கிட்டு வா, நான் உன் பையனை உயிரோடு கொண்டு வந்தேன். அந்த அம்மா வந்து ஒவ்வொரு வீடாக போய் கேட்டுச்சான் கிராமத்தில். எல்லோரும் ஐயோ நேற்று தான், போன வாரம் தான் எங்கள் பெரியப்பா செத்தார், போன வருஷம்தான் எங்கள் மாமா செத்தார், எல்லாருமே அப்படி சொன்னாங்களாம். அப்போ வந்து சொன்னிச்சான், தப்பு தான் நான் கேட்டது, எல்லார் வீட்லேயும் இழப்புன்றது இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் எல்லாருக்கும் இப்போ எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ மிக்சிங் ஆஃப் ஜானர்ஸ் இஸ் நாட் தட் ராங் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியரை வந்து ஒரு ஹையர் பிளேஸுக்கு கொண்டு போய் வச்சது யாருன்னா ட்ரைடன். The narrative of an essay of dramatic poesy has 4 debaters. ஸோ 4 debaters இருக்காங்க, டிபேட் பண்ணுறாங்க. among whom Neander is one who holds the views of Dryden. ஸோ ஒவ்வொரு 4 டிபேட்டர்ஸ் இருக்கிறதுல 4 பேரும் இன்னொருத்தரை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதில் நியாண்டர்ன்றவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, ட்ரைடனை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. நியாண்டர் ஆல்சோ மீன்ஸ் நியூ மேன்னா புதுமை விரும்பி அப்படின்னு அர்த்தம். அன்லைக் அதர் கேரக்டர்ஸ், Neander does not diminish the arguments that are on contrary to his views. சில பேர் வந்து நமக்கு எதிராக ஒரு வியூ சொன்னால் அப்படியே அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஆர்கியூமெண்ட்டை ஏற்றுக்கவே மாட்டாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. எல்லோரும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், பட் என்னோட கருத்தை நான் ஆணித்தரமாக ஏன் வந்து மிக்சர் ஆஃப் ஜானர்ஸை வந்து நான் விரும்புகிறேன்றதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ ஹி ஃபேவர்ஸ் மாடர்ன் ட்ராமா, ஹி டஸ் நாட் பிளேம் அதர்ஸ். மித்தவங்களாம் அவங்களோட பெருமையை சொல்லாமல் அடுத்தது எப்படி ப்ளேம் பண்ணணுன்றதுல தான் குறியாக இருக்காங்க. அதாவது கிளாசிக் இப்படி, ஃப்ரெஞ்ச் இப்படி, மாடர்ன் ட்ராமா இப்படின்னு அடுத்ததை ப்ளேம் பண்ணுறாங்களே ஒழிய தங்களோடது ஹவு இட் இஸ் சுப்பீரியர் அப்படின்னு மித்தவங்களாம் ஆர்கியூ பண்ணல. பட் தட் இஸ் வாட் நியாண்டர் பிளேஸ். நியாண்டர் மீன்ஸ் ட்ரைடன் பிளேஸ். என்ன சொல்கிறாரு, ஹவு ஃபார் ஷேக்ஸ்பியர் இன் ட்ராமா இஸ் குட் அப்படின்றத தன்னுடைய இது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை எடுத்து சொல்கிறார். The beginning of the narrative, an essay of dramatic poesy or of dramatic poesy is as follows.
a battle is going on between England and Netherlands. ஸோ இங்கிலாந்துக்கும் நெதர்லாண்ட்ஸுக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஸோ அதில் 4 gentlemen இருக்காங்க. கிரிட்டிஸ், யுஜீனியஸ், லிசிடியஸ் அண்ட் நியாண்டர். See, they are all traveling in a boat, okay, அந்த பேட்டில் பார்க்குறதுக்காக. அப்போது they start the discussion. See, இப்போ போட்டில் ஒரு சண்டே பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. The battle is between Netherlands and England. So who is going to win the battle now? Obviously England is going to win the battle. That is different. But அதில் அது போயிட்டுருக்கும்போது அந்த போட்டில் போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. சரிங்களா? மாடர்ன் ட்ராமாலேருந்து ஆரம்பிக்குது, மாடர்ன் லிட்ரேச்சர்லேருந்து. கிரைட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் உங்களுக்கு டிஆர்பியில். ஹூ ஓப்பன்ஸ் த டிஸ்கஷன் அப்படின்னா இட் இஸ் கிரைட்டிஸ் by saying that none of his contemporaries, that is moderns, can equal the standards and rules set by ancient Greeks and Romans. அவர் சொல்கிறாரு, இப்போ இருக்க மாடர்ன் ரைட்டர்ஸு யாருமே ஏன்ஷியன்ட் கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் மாதிரி எழுதுறதில்ல. க்ரீக்கையும் ரோமனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நிறையா படிக்கணும். சரியா? க்ரீக்கையும் ரோமனையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா அதுக்கு வந்து நிறைய நாலேஜ் வேணும். பட் மாடர்ன் இதில் அந்தளவுக்கு அப்போது அதை தான் சொல்கிறேன், அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடுச்சு. அந்த காலத்தில் க்ரீக்கு, லாட்டின் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் பெரிய ஆளுங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் தான் அதை என்ன பண்ணியிருப்பாங்க, எஜுகேஷனையே மொனோபலைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு, எஜுகேஷன் ஹஸ் பிகம் காமன் ப்ராப்பர்ட்டி. அதனால என்ன ஆகிட்டுது, நீத்து போனால் தான் நம்மளுக்கெல்லாம் புரியும். இல்லைனா அறிவாளிங்களுக்கு மட்டும்தான் அது என்ன பண்ணோம், புரியும். ஸோ அவர் சொல்கிறாரு, மாடர்ன் ரைட்டர்ஸில் யாருமே க்ரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் மாதிரி எழுதுறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? யுஜீனியஸ் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஹிம் ஃப்ரம் வேஸ்டிங் டைம் ஆன் ஃபைண்டிங் டிமெரிட்ஸ். அப்போ யுஜீனியஸ் என்ன பண்ணுறாரு, நீ டைமை வேஸ்ட் பண்ணுற, ஏன் டிமெரிட்ஸ், மாடர்ன் ட்ராமாவோட டிமெரிட்ஸை போய் நீ சொல்கிற. ஏன்னா கிரைட்டிஸ் யாரை ஃபேவர் பண்ணுறாரு, ஏன்ஷியன்ஸை ஃபேவர் பண்ணுறாரு. பட் யுஜீனியஸ் மாடர்ன் ட்ராமாவை ஃபேவர் பண்ணுறாரு. He asked him to find relative merit in Greek and modern. ஸோ ரெண்டு கம்பேர் பண்ணிப்பார், ரெண்டுலேயும் மெரிட்டும் இருக்கும், டிமெரிட்டும் இருக்கும். இப்போ ஒர்க் ஆஃப் ஆர்ட் எது இருந்தாலும், மாடர்ன் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அது ஏன்ஷியன்ட் ஒர்க் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே மெரிட்ஸும் இருக்கும், டிமெரிட்ஸும் இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ க்ரீக்கில் இருக்கிறத என்னால் படித்து புரிஞ்சிக்கவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் கிடையாது. பட் மாடர்ன் ட்ராமா ஓரளவுக்கு என்னால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும். ஸோ இது அதோட மெரிட்டு. சரிங்களா? அப்போ வியூஸ் ஆஃப் கிரைட்டிஸ். இப்போ கிரைட்டிஸ் அவரோட வியூஸை சொல்கிறாரு. ஆக்சுவலாக கிரைட்டிஸ் யார் அப்படின்னா சர் ராபர்ட் ஹோவர்ட். இது ஒரு டிஆர்பி கொஸ்டினாக கேட்பாங்க. கிரைட்டிஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை சர் யார் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சர் ராபர்ட் ஹோவர்ட். சிஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரைட்டிஸ்னால் ராபர்ட் ஹோவர்ட், சிஆர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரைட்டிஸ் ஃபேவர்ஸ் கிளாசிக்கல் ட்ராமா. கிளாசிக்கல் ட்ராமானா ஹி மீன்ஸ் க்ரீக் அண்ட் ரோமன் ட்ராமாஸ். தட் இஸ் ட்ராமா ஆஃப் அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் எந்த காலத்தில் வாழ்ந்தவர் பாருங்கள், 384 BC. நேற்று தான் பொயட்டிக்ஸ் நடத்தினேன். ஸோ அவர் 384 BCயில் வாழ்ந்த ஒருத்தர் உடைய கான்டெக்ஸ்ட்டு நம்மளால் இப்போ புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஹி மே பி எ வெரி வெரி பிக் மேன், ஆனால் அவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் என்ன பிலீவ் பண்ணார், நேற்று பொயட்டிக்ஸ் செஷனை கவனிச்சிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஹீ பிலீவ்டு தட் ட்ராமா இஸ் எ இமிட்டேஷன் ஆஃப் லைஃப். நேற்று ஃபுல்லாக இமிட்டேஷனை தான் அவர் ஹைலைட் பண்ணுறார். இமிட்டேஷன்னா அப்படியே காப்பி அடிக்கிறது இல்லை, அப்படியே ரெப்பீட் பண்ணுறது இல்லை. இட் மீன்ஸ் கிரியேட்டிவிட்டி. ஒரு ரைட்டரோட கையில் சின்ன விஷயமா இருந்தால் கூட அது அவர் கையில் போகும்போது ஹி யூசஸ் இஸ் கிரியேட்டிவிட்டி இன் இட். தட் இஸ் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்றார். ஸோ அதனால் கிரைட்டிஸ் யாரை சப்போர்ட் பண்ணுறாரு, அரிஸ்டாட்டிலோட கிளாசிக்கல் வியூஸ் ஆஃப் ட்ராமாவை சப்போர்ட் பண்ணுறாரு. சரியா? ஸோ சிஆர்னா கிரைட்டிஸ், ஆர் ராபர்ட் ஹோவர்ட். சிசி கிரைட்டிஸ் சப்போர்ட்ஸ் கிளாசிக்கல் ட்ராமா. Critus holds the drama of such ancients is successful because it depicts life. I'm sorry. இப்போ கிரைட்டிஸ் இன்னமும் அந்த ஏன்ஷியன்ட் அரிஸ்டாட்டிலோ பிளாட்டோவோ இன்னமும் அவங்களோட ஒர்க் ஆஃப் ஆர்ட் சர்வைவ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் பிகாஸ் தே டெபிக்டட் லைஃப் அப்படியே என்ன பண்ணாங்க, டெபிக்ட் பண்ணாங்க.
அப்படின்னு சொல்கிறாரு. He says that both classical and neoclassical favors rules and unities. See, அந்த காலத்தில் வந்து அப்படியே ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அது என்ன ரூல்ஸு? யூனிட்டி ஆஃப் டைம், place and action. Unity of time, place and action. See, what is unity of time, what is unity of place and what is unity of action அப்படின்னு பார்த்தா, யூனிட்டி ஆஃப் டைம்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ப்ளே ஆரம்பித்து முடிச்சிடணும். சும்மா நீங்கள் 2 நாளைக்கு நடந்ததுக்கு முன்னாடி 3 நாளைக்கு நடந்ததுக்கு முன்னாடிலாம் இங்கே ரெஃபரன்ஸே இருக்கக்கூடாது. காலம்பரை என்னது இந்த சினிமா பிரபலங்களோட பற்றிலாம் போடுறாங்கல்ல, தனுஷுடன் ஒரு நாள், ஐஸ்வர்யா ராயுடன் ஒரு நாள், அது மாதிரி ஒரு நாள் என்ன நடக்குது அந்த ஹீரோவோட லைஃப்பில், அது மட்டும்தான் யூனிட்டி ஆஃப் டைம். இஃப் யூ வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட், அப்படி தான் அரிஸ்டாட்டிலும் பிளாட்டோவும் எழுதினாங்க. அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் பிளேஸ், அது ஒரே நாளில் நடக்கிறதுனால ஒரு பிளேஸ், சப்போஸ் இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேலஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேலஸில் தான் ஒவ்வொரு சீனும் இருக்கணும். சரி, அந்த பேலஸில் டிஃப்ரெண்ட் பெட்ரூமில் இருக்கலாம், பாத்ரூமில் இருக்கலாம், இல்லை அந்த அரசவையில் இருக்கலாம். பட் அந்த பிளேஸை விட்டு என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. மாறி வேறு எங்கேயாவது போகக்கூடாது. இப்போ ஷேக்ஸ்பியரில் மாறும். நீங்களே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா, மேக்பெத் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் கொஞ்சம் நடக்கும், அப்புறம் இங்கிலாண்டில் கொஞ்சம் நடக்கும். அப்படிலாம் சீன்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. அதுதான் யூனிட்டி ஆஃப் பிளேஸ். அதே மாதிரி யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன்னா ஒரே ஒரு பிளாட்டு தான் இருக்கணும். சும்மா சப்ளாட்டு அப்படிலாம் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அது வந்து மெயின் பிளாட்டோட என்ன பண்ணக்கூடாது, இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. சரியா? இந்த 3 யூனிட்டியும் ஃபாலோ பண்ணுறவங்க தான் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். சரியா? யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் அண்ட் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், இந்த 3யும் ஸ்ட்ரிக்டாக ரூல் படி ஃபாலோ பண்ணுறது தான் கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். சரியா? அதனால் ரைட்டர்ஸ் என்ன சொல்கிறாரு, மாடர்ன் ட்ரமாட்டிஸ் வந்து ஆர் மியர் ஷேடோஸ் ஆஃப் அக்கிலஸ். இந்த அக்கிலஸ்லாம் இந்த யூனிட்டியை ஃபாலோ பண்ணார். சொஃபக்கிள்ஸ் ஃபாலோ பண்ணார், செனக்கா ஃபாலோ பண்ணார், டெரன்ஸு ஃபாலோ பண்ணார். சரியா? ஆனால் எலிசபெத்தன் ட்ரமாட்டிஸ்ட் பென் ஜான்சன்னு கொஞ்சம் பாரோ பண்ணார் கிளாசிக்ஸ்லேருந்து. அவர் சில பிளேஸில் வந்து யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறாரு. அண்ட் ஃபெல்ட் ப்ரவுட். ஆனால் எல்லாத்துலேயும் பென் ஜான்சன் ஃபாலோ பண்ணல. சரியா? I can tell you டாக்டர் ஃபாஸ்டர்ஸில் கூட he didn't follow. ஏன்னா the play shifts from Germany to அந்த மித்த பிளேசஸ்க்கெலாம் போகிறார் இல்லையா? ஸோ அதனால் போப்பெல்லாம் பார்க்க போகிறாரு. ஸோ நாட் ஆல், பட் பென் ஜான்சன் பெரும்பாலும் இந்த யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணார். அண்ட் he says, Critus says he is proud of Ben Jonson because he followed the classical unities. And மாடர்ன் ஹொரேஸ்ன்றார் அவரை. பென் ஜான்சனை வந்து கிரைட்டிஸ் என்ன சொல்கிறாரு, மாடர்ன் ஹொரேஸ்ன்றார். இது ஒரு டிஆர்பி கொஸ்டினாக இருக்கலாம். டு ஹூம் டஸ் Critus compare Ben Jonson to? Critus compares Ben Jonson to Horace, modern Horace. He calls himself to be modern Horace. The classical is more skillful in language. அவங்களோட லாங்குவேஜே ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும், அஃப்கோர்ஸ், ஷுவர், தேன் தேர் சக்ஸஸஸ். நம்ம இப்போ எழுதுகிற லாங்குவேஜுக்கும் முன்னாடி அவங்க எழுதின லாங்குவேஜும் பயங்கர, அதாவது 18th century இங்கிலீஷ்லாம், ஈவன் கேன்டர்பரி டேல்ஸ்லாம் அந்த டெக்ஸ்ட்டை நான் வாசித்து ப்ரிப்பேர் பண்ணி நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்களோட லாங்குவேஜே ரொம்ப ஹை ஃப்ளோன் லாங்குவேஜ். அதை வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, அன்லெஸ் யூ ஹாவ் somebody to translate in modern English. சரி, அதை தான் அவர் சொல்கிறாரு. அவங்களோட லாங்குவேஜ் வாஸ் வெரி ஸ்கில்ஃபுல். அந்தளவுக்கு நமக்கு நாலேஜ் கிடையாது. அட் திஸ் ஹி என்ஸ் அப் ஹிஸ் கான்வர்சேஷன். ஸோ அவர் சொல்கிறாரு, கிளாசிக்கல் ரைட்டர்ஸோட லாங்குவேஜே எப்படி இருந்தது, இட் வாஸ் ஸ்கில்ஃபுல். இதெல்லாம் தான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. ஸோ கிரைட்டிஸ் என்ன சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் ஃபேவர் பண்ணுறாரு. ஹீ சேஸ் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப் இஸ் பெஸ்ட் டன் இன் கிளாசிக்ஸ் ஒன்லி. அதில் வந்து கொஞ்சம் மாடர்ன் ரைட்டர்ஸில் பென் ஜான்சன் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அண்ட் ஹீ கால்ஸ் பென் ஜான்சன் அஸ் மாடர்ன் ஹொரேஸ். அதுக்கப்புறம் மாடர்ன் ட்ரமாட்டிஸ்ட்லாம் யாரோட நிழலாக இருக்காங்க அப்படின்னா அக்கிலஸ், சொஃபக்கிள்ஸ், செனக்கா அண்ட் டெரன்ஸோட ஷேடோஸ்னால் ஒரிஜினல் கிடையாது, தே ஆர் மியர் ஷேடோஸ் அப்படின்றாரு. சரியா? அதே மாதிரி லாங்குவேஜ் ஸ்கில்ஃபுல்னு சொல்கிறாரு. சரியா?
அடுத்தது யார் சொல்கிறா அவரோட வியூன்னு பார்த்தீங்க அப்படின்னா யுஜீனியஸ் சொல்கிறாரு. யுஜீனியஸ் இங்கே யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாருன்னா லார்ட் பக்ஹர்ஸ்ட் ஆர் சார்ல்ஸ் சாக்வில். ஸோ யுஜீனியஸ்ன்ற இவர் கொடுத்துருக்காரு இந்த பேர். யார்? ட்ரைடன் வந்து இந்த டயலாகில் என்ன பேர் கொடுத்துருக்காரு? யுஜீனியஸ்ன்னு கொடுத்துருக்காரு. பட் ஆக்சுவலாக நிஜ வாழ்க்கையில் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணது யாருன்னா லார்ட் பக்ஹர்ஸ்ட் ஆர் சார்ல்ஸ் சாக்வில். ஓகே. ஸோ யூஜினஸ் யாரை ஃபேவர் பண்ணுறாருன்னா இஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? சிஆர்னா கிரைட்டிஸ் ராபர்ட். அடுத்தது இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? இஎல் இல்லை இபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எலக்ட்ரிசிட்டி போர்டு. யுஜீனியஸ்னால் எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லார்ட் பக்ஹர்ஸ்ட் ஆர் சார்ல்ஸ் சாக்வெல், இபி அல்லது இசி இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் யாரை ஃபேவர் பண்ணுறாருன்னா மாடர்ன் ட்ராமாட்டிஸ்ட். அவர் யாரை ஃபேவர் பண்ணார்? கிரைட்டிஸு கிளாசிக்கல், சிசி. இது வந்து இஎம்னா யூஜீனியஸ் மாடர்ன் ட்ராமாட்டிஸ்ட்டை ஃபேவர் பண்ணுறாரு. ஹவவர் இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் அபவுட் த வர்ச்சூஸ் ஆஃப் மாடர்ன்ஸ், இதை தான் நான் சொன்னேன்ல, மாடர்ன் ரைட்டர்ஸோட வர்ச்சூஸை பற்றி சொல்லாமல் ஹீ கிரிட்டிசைஸ் த ஃபால்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் பிளே ரைட்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு? கிளாசிக்கல் பிளே ரைட்ஸோட ஃபால்ஸை வந்து இங்கே சுட்டி காமிக்கிறாரு. அது தப்பு இல்லை. என்னோட மாடர்ன் ரைட்டர்ஸ் இப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பெருமையாக சொல்லலாமே ஒழிய கிளாசிக்கல் ரைட்டர்ஸில் இருக்க தப்பை வந்து நம்ம ஹைலைட் பண்ணக்கூடாது. சரியா? அக்கார்டிங் டு ஹிம் த கிளாசிக்கல் ட்ராமா இஸ் நாட் டிவைடட் இன்டு ஆக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ லேக்ஸ் ஒரிஜினாலிட்டி. ஸோ கிளாசிக்கல் ட்ராமாவில் ஒரிஜினாலிட்டியே இல்லைன்றாரு. கரெக்ட். அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் பார்த்தா. எந்த விதத்தில் அப்படின்னா 24 மணி நேரத்தில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சில சொல்லிக்கிற அளவுக்கு சில குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நடக்கும். எல்லாமே 24 மணி நேரத்தில் நடந்ததாக இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ண முடியும்? அந்த யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை அவங்க அட்ஹேர் பண்ண முடியும். தே ஆர் வெரி என்ன சொல்கிறது, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து யூனிட்டியில் மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குமே ஒழிய ஒரிஜினாலிட்டியை இழந்துருவாங்க. ஷேக்ஸ்பியர் கிட்ட ஒரிஜினாலிட்டி இருந்த அளவுக்கு கிளாசிக்கல் பீப்புள் கிட்ட ஒரிஜினாலிட்டி இருக்காது. Their tragedies are based on worn out myths. அவங்களாம் எல்லாம் மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸை கொண்டு வருவாங்க. இந்த ஈவன் ஸ்பென்சர் கூட அப்படி தான் பாருங்கள், கிளாசிக்கலாக எல்லாம் கொண்டு வர. நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒருத்தரை நம்ம பார்க்க முடியாது. ஸ்பென்சரோட அந்த எபிதால்மியன் ப்ரொத்தால்மியனில் பார்த்தீங்கன்னா லிடா, பவுலுன்னு அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்வான்லாம் வரும். ஆக்சுவலாக வெள்ளையர்னு ஸ்வான்லாம் இப்போ உலகத்திலே கிடையாது. அப்புறம் வந்து நம்ம பார்த்ததில்ல. அப்புறம் வந்து இந்த மித்ஸை பற்றி, மித்தலாஜிக்கல் கேரக்டர்ஸை பற்றி பேசும்போது இது வந்து என்ன ஆகும்? ஆல்ரெடி நிறைய பேர் இதை பற்றி எழுதிட்டாங்க. அதனால நம்மளுக்கு இந்த ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே இதெல்லாம் என்னது தெரிஞ்ச விஷயம். அரைச்ச மஞ்சளையே போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. யார்? கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்றாரு. அப்புறம் அந்த காமெடிஸ், அவங்க அப்படியே கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் காமெடிஸ் எழுதியிருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஓவர் யூஸ்டாக இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் அதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. அதாவது மிராக்கிள் எல்லாமே வந்து நிஜ வாழ்க்கைக்கு, ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஒத்து வராததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிளாசிக்கல் ரைட்டர்ஸை இவர் என்ன பண்ணுறாரு? அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் மாடர்ன் ட்ராமாட்டிஸ்ட்டை என்ன நல்லது இருக்குது அப்படின்றத இவர் சொல்ல விட்டுறாரு. They disregard poetic justice. Poetic justice கிடையாது யாருக்கு? கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்க்கு. ஏன்னு சொல்கிறேன் என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பனிஷிங் த வைஸ் அண்ட் ரிவார்டிங் த வர்ச்சியூ தே ஹாவ் ஆஃபன் ஷோன் ப்ராஸ்பரஸ் விக்கெட்னஸ் அண்ட் அன் அன்ஹாப்பி டிவோஷன். என்ன பண்ணுவாங்க கிளாசிக்கல் ரைட்டர்ஸு? ஒரு விக்கெடாக இருந்தால் கூட சிலதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா மித்து வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. சில கடவுளுக்கெலாம் செகண்ட் மேரேஜை வந்து இது பண்ணுவாங்க, சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவாங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு. அது தப்பு இல்லையா? கடவுளாக இருக்கும்போது அவருக்கு என்ன இருக்கக்கூடாது? பைகமி இஸ் ராங். 1, 2, 3 ஒய்ஃப்லாம் இருக்க மாதிரி இந்த மித்தலாஜிக்கல் காட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்.
அவங்க வந்து தப்பானதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, உடந்தையாக இருக்கிற மாதிரி அந்த மித்து, அது நிஜம் கிடையாது. பட் அந்த விக்கெட் வந்து ப்ராஸ்பரஸாக இருக்கக்கூடாது இல்லையா, அது பொய்டிக் ஜஸ்டிஸ் கிடையாது அப்படின்றாரு. த கிளாசிக்கல் ட்ராமா ஆல்சோ லேக்ஸ் அஃபெக்ஷன். அதே மாதிரி அதில் அஃபெக்ஷனே இருக்காது. எல்லாமே ராஜா அப்படி பெரிய பெரிய ஆளுங்களை பற்றி எழுதும்போது அங்கே என்ன இருக்காது, நிஜ வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அஃபெக்ஷனோ கேரோ அதில் இருக்காது. சும்மா அப்படி யார் எங்கே அப்படின்வாங்க. ஸோ அதில் அஃபெக்ஷனே இருக்காது. ஆனால் நம்ம வீடு குடும்பம் அதை பற்றி எழுதும்போது இன்னும் கொஞ்சம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேர் வில் பி தேர் அப்படின்றார். த ஹீரோ ஆஃப் ஹோமர் வேர் லவ்வர்ஸ் ஆஃப் ஆப்பிடைட் ஃபுட் எக்ஸெட்ரா. ஹோமரோட ஹீரோஸ்லாம் வந்து ஃபுட்டு தான் அவங்களோட விருப்பமானதாக இருக்கும், சாப்பாடுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. while the modern characters of French drama gave up everything. ஆனால் ஃப்ரெஞ்சையும் தாக்குறாரு இவர், கிளாசிக்ஸையும் தாக்குறாரு, ஃப்ரெஞ்சையும் தாக்குறாரு. ஏன் இவர் ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸை தாக்குறாருன்னா, அடுத்தது வரப்போகிற லிசீடியஸ் வந்து ஃப்ரெஞ்சை வந்து உயர்த்தி பேச போகிறார். அதனால் இப்போயே அவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புளையும் தாக்குறாரு. மாடர்ன் ஃப்ரெஞ்ச் ட்ராமா வந்து அதில் என்னவே இருக்காது, ஸ்லீப் இருக்காது, வாட்டர் இருக்காது, ஃபுட்டு இருக்காது, இதெல்லாம் இழந்துருவாங்க. லவ் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் வெறும் லவ் தான் இருக்கும். ஹோமர் கிளாசிக்கல் ட்ராமாவில் லவ் இருக்காது, சாப்பாடு தான் இருக்கும். ஃப்ரெஞ்சு ட்ராமாவில் சாப்பாடு இருக்காது, பட் என்ன மட்டும்தான் இருக்கும், லவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரெண்டை தாக்குறார், ரெண்டு விஷயங்களை தாக்குறார், கிளாசிக்கல் அண்ட் ஃப்ரெஞ்சு. இப்போ அடுத்தது வியூஸ் ஆஃப் லிசீடியஸ். இந்த லிசீடியஸ் யார் அப்படின்னா சர் சார்ல்ஸ் செட்லே, எல்சி அது வந்து இசியும் இருக்குது, இதில் எல்சி லிசீடியஸ் சார்ல்ஸ் செட்லே. ஸோ இது வந்து டிஆர்பி கொஸ்டின் கேட்பாங்க. ஹூ ரெப்ரசன்ட் லிசீடியஸ் அப்படின்னா, ஹூ ரெப்ரசன்ட்ஸ் சார்ல்ஸ் செட்லே அப்படின்னு கேட்டாங்கன்னா லிசீடியஸ் ரெப்ரசன்ட்ஸ் சார்ல்ஸ் செட்லே அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ இவர் யாருக்கு ஃபேவர் பண்ணுறாரு, எல்எஃப். லிசீடியஸ் ஃபேவர்ஸ் ஃப்ரெஞ்ச் ட்ராமா. யாரை ஃபேவர் பண்ணுறாரு, ஃப்ரெஞ்ச் ட்ராமா. கிரைட்டிஸ் வந்து கிளாசிக்கல் ட்ராமா. அடுத்தது வந்து யுஜீனியஸ் வந்து மாடர்ன் ட்ராமா. லிசீடியஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ட்ராமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ராமா ஆஃப் தி ஏர்லியர் 17th century. ஸோ ஃப்ரெஞ்ச் ட்ராமா எந்த செஞ்சுரியில் வந்தது, ஏர்லியர் பார்ட் ஆஃப் தி 17th century. French drama led by Pierre Corneille strictly followed unities of time, place and action. ஸோ ஃப்ரெஞ்ச் ரைட்டர் யார் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, இது ஒரு கொஸ்டினாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பியரி கார்னிலே இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட்டு. அவர் வந்து 3 யூனிட்டிஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் பீப்புள் தே நெவர் மிக்ஸ் அப் ட்ராஜடி அண்ட் காமெடி. ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ஒன்று ட்ராஜடி எழுதுனா ட்ராஜடி மட்டும்தான் எழுதுவாங்க. இது கிட்டத்தட்ட கிளாசிக்கல் மாதிரியே தான் சொல்கிறார் இவர். காமெடின்னு முடிவு பண்ணிட்டால் காமெடியை மட்டும்தான் எழுதுவாங்க. தே ஸ்ட்ரிக்ட்லி அட்ஹேர் டு பொயட்டிக் ஜஸ்டிஸ். இப்போ போனதில் வந்து பொயட்டிக் ஜஸ்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னார்ல கிளாசிக்கலில், ஆனால் ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் பொயட்டிக் ஜஸ்டிஸும் இருக்குமா. தே ரிவார்ட் வர்ச்சியூ அண்ட் பனிஷ் த வைஸ். கெட்டவங்கள தண்டிப்பாங்களாம் அவங்களோட ரைட்டிங்ஸில், நல்லவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரிவார்டு கிடைக்குமா. ஸோ இதெல்லாம் தான் அவர் எதிர்பார்த்தார். ஃபார் திஸ் தே ஈவன் ஆல்டர் த ஒரிஜினல் சிச்சுவேஷன். ஒரு கெட்டவனை தண்டிக்கணுன்றதுக்காக உண்மையாகவே அந்த நிஜ வாழ்க்கையில் அந்த கெட்டவன் தண்டிக்கப்படாமல் இருந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரிஜினல் சிச்சுவேஷனை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரபுளாக கெட்டவங்களை பனிஷ் பண்ணுற மாதிரியும் நல்லவங்களை வந்து ரிவார்ட் பண்ணுற மாதிரியும் எழுதுவாங்களாம். த ஃப்ரெஞ்ச் ட்ராமாட்டிஸ்ட் இன்டர்வீவ் ட்ரூத் வித் ஃபிக்ஷன். ஸோ இன்டர்வியூ என்ன பண்ணுவாங்க, ட்ரூத்தையும் ஃபிக்ஷனையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எழுதுவாங்க. இதான் கவிஞர் வந்து தன் குறிப்பை ஏற்றி கூறுவதுன்னு தமிழில் சொல்லுவாங்க, தற்குறிப்பேற்று அணி. ஸோ எல்லாமே பொய் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபிக்ஷனும் கொஞ்சம் கலந்துருக்கலாம். ஸோ தன்னுடைய விருப்பத்தையும் எடுத்து சொல்லலாம், ஏன்னா பொயட்டிக் ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக. சரியா? டு மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். எதுக்காக தன் குறிப்பை ஏற்றி கூறுகிறார் ஒரு கவிஞர், ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அப்படியே மொனாட்டனஸாக இன்னைக்கு கிளம்புற எழுந்திரிச்சேன், பல்லு விளக்குனேன், அப்புறம் போனேன், கிளம்புற எழுந்திரிச்சாங்களா, பல்லு விளக்குனாங்களா, அந்த ப்ரெஷ்ஷில் ஒரு பூச்சி அப்படி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணாதான் அப்போ வந்து நம்ம அதை கவனிப்போம். ஸோ அதை தான் ஃப்ரெஞ்ச் பீப்புள் என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. bringing elements that lead to fate and borrow from history to reward the virtuous which he has earlier deprived of. ஸோ என்ன பண்ணுவாங்க, விதி
ஒவ்வொருத்தருக்கு வந்து விதி இப்படி தான் இருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை இப்படி தான் முடியும், நம்மளால் அதை வந்து மாற்றவே முடியாது. ஸோ ஃபேட் பிளேட் அ இம்பார்ட்டண்ட் ரோல். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, அதில் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை கலந்துக்குவாங்க. பட் ஆனால் எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து காமிச்சிக்குவாங்க. சரியா, ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து காமிச்சிருவாங்க. அடுத்தது அதே மாதிரி நல்லவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் ரைட்டர்ஸ்லாம் நல்லவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸ் தே ரிவார்ட் த குட் பீப்புள் ஆர் வர்ச்சுவஸ் பீப்புள். தே ப்ரிஃபர் எமோஷன்ஸ் ஓவர் பிளாட்ஸ். ஸோ இவங்களுக்கு பிளாட் முக்கியம் இல்லை. அரிஸ்டாட்டிலுக்கு பிளாட் தான் முக்கியம். நேற்று பொயட்டிக்ஸ்லேயே நான் சொன்னேன், அதுவும் காம்ப்ளெக்ஸ் பிளாட் தான் அரிஸ்டாட்டிலுக்கு முக்கியம். இங்கே வந்து எமோஷன்ஸ் தான் முக்கியம். ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு எமோஷன்ஸ், அதான் லவ், ஃபுல்லாகவே தே ஆர் ஃபுல்லி ஆஃப் லவ்னு சொல்லிட்டார் இல்லையா. வயலண்ட் ஆக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் ஆஃப் ஸ்டேஜ் அண்ட் ஆர் டோல்ட் பை மெசஞ்சர்ஸ். இதில் வந்து எமோஷ்னலாக ஸ்டேஜு கீழே வந்து நிறையா வெகிமெண்ட்டாக நடக்கும். இதை வந்து மெசஞ்சர்ஸ், கோரஸ்ன்னு ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதில் இவங்க செத்து போயிட்டாங்க. ஸோ அதை வந்து ஸ்டேஜில் வந்து ரத்த கிளறியை காமிக்க மாட்டாங்க. ஸோ பட் மெசஞ்சர்ஸ் வந்து ஆஸ் கோரஸ் தே வில் பி கம்மிங் அண்ட் டெல்லிங் எஸ் த ஸ்டோரி ரேதர் தேன் ஷோயிங் தெம் இன் ரியல். இப்போ ஸ்பானிஷ் ட்ராஜடி பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே நம்ம நடத்தியிருக்கோம், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிளட் ஷெட்லாம் வந்து ஸ்டேஜ்லேயே நடக்கும். சரியா, அதுவே கத்தியால் குத்துறது எல்லாமே. ஆனால் அப்படி ஃப்ரெஞ்ச் ட்ராமாவில் ஸ்டேஜில் எதுவுமே அப்படி கத்தி குத்து சாவு இதெல்லாம் நடக்கவே நடக்காமல், மர்டர் அதெல்லாம் நடக்காமல் என்ன பண்ணுவாங்க, they will not show the reality but somebody will come and tell them அப்படின்றார். அடுத்தது we have views of Neander. He represents Dryden himself. ND, he is new man, modern man. சரியா, Neander contradicts Lycidius arguments. லிசிடியஸோட ஆர்குமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாரு, கான்ட்ரடிக்ட் பண்ணுறாரு. லிசிடியஸ் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாரு, இவர் அதுக்கு என்ன பண்ணுறாரு, கான்ட்ரடிக்ட் பண்ணுறாரு. ஃபேவரிங் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஃப்ரெஞ்ச் ட்ராமா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, லிசிடியஸ் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் ட்ராமா வந்து என்ன கிடையாது, உயர்ந்தது கிடையாது. லிசிடியஸை இவர் என்ன பண்ணுறாரு, எதிர்த்து சொல்கிறாரு. ஹீ டாக்ஸ் அபவுட் த கிரேட்னஸ் ஆஃப் எலிசபெத்தியன்ஸ். ஸோ இவர் ஃபுல்லாக எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத்தன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. சரியா, ஹீ இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு எலிசபெத்தன்ஸ். ஃபார் ஹிம் எலிசபெத்தன்ஸ் fulfill the drama's requirements, imitations of life. அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி இமிட்டேஷனுக்கு சரியா. ஸோ இப்போ வந்து இஸ் நாட் ஃபேவரிங் த சுப்பீரியாரிட்டி ஆஃப் தி ஃப்ரெஞ்ச். ராதர் ஹீ ஃபேவர்ஸ் எலிசபெத்தன்ஸ். எலிசபெத்தன் தான் யார், ஷேக்ஸ்பியர். சரியா, எலிசபெத்தன் ரைட்டர் தான் ஷேக்ஸ்பியர். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ட்ராமா ஷுட் இமிட்டேட் லைஃப். நம்ம லைஃப்பில் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் வந்து ட்ராமாவில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால எலிசபெத்தன்ஸ் அதெல்லாம் வந்து நல்லாவே செய்கிறாங்க. So now we are coming with the views of Neander. Again I will start with the views of Neander. Neander யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ட்ரைடனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ட்ரைடன் யார், நியூ மேன். ஹீ இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி எலிசபெத்தன்ஸ். எலிசபெத்தன்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவர் ட்ரைடனோட கருத்து என்னென்னா, நீங்கள் அரிஸ்டாட்டில் சொன்னது இமிட்டேஷன் ஆஃப் லைஃப், எலிசபெத்தன் ட்ராமா இட்ஸ் இமிட்டேட்டிங் லைஃப், க்ரியேட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. French drama raises perfection but has no soul or emotions as it primarily focuses on plot. இவர் என்ன சொல்கிறாரு, ஃப்ரெஞ்சு ட்ராமா வந்து சோலே இல்லை ஃப்ரெஞ்சு ட்ராமாவில், அதே மாதிரி அதில் எமோஷன்ஸும் இல்லை, அதில் வந்து பிளாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
ஃபார் நியாண்டர் ட்ராஜிக் காமெடி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா. இவர் என்ன சொல்கிறாரு, ஃபுல்லாக ட்ராஜடியும் வேணாம், ஃபுல்லாக என்னவும் வேணாம், ஃபுல்லாக ட்ராஜடியும் வேணாம், சரியா, ஃபுல்லாக காமெடியும் வேணாம், ட்ராஜிக் காமெடி வேணும் அப்படின்றார். ட்ராஜிக் காமெடி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்கிறார், சரியா. போத் சேட்னஸ் as well as joy are heightened and are set side by side, hence it is closest to life. ஸோ வந்து ட்ராஜிக் காமெடி தான் ட்ராஜிக் காமெடி தான் என்னது பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாரு, சரியா. ஹென்ஸ் இட் இஸ் க்ளோசஸ்ட் டு லைஃப். எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து என்ன இருக்கும், சேட்னஸும் இருக்கும், ஜாயும் இருக்கும், ரெண்டும் சைமல்டேனியஸாக பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் தே ஆர் க்ளோசஸ்ட் டு லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி பிலீவ்ஸ் தட் சப்ளாட்ஸ் என்ரிச் த ட்ராமா. இப்போ நீங்கள் பாருங்களேன், சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா வடிவேல் செந்தில் காமெடியோ இல்லை ஒரு துணை கதையோ எப்பயும் வந்துகிட்டே இருக்கும். இது என்னென்னா, தி என்ரிச் த ஒரே மாதிரி போயிட்டே இருக்காமல் கொஞ்சம் சைட் ட்ராக் பண்ணிட்டு திருப்பி மெயின் ட்ராக் வரும்போது இந்த ஆக்சுவலாக அந்த சப்ளாட்ஸ் வந்து என்ன பண்ணும், மெயின் பிளாட்ஸை வந்து என்ரிச் பண்ணும், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக அதுக்கு என்ன கொடுக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும், சரியா. திஸ் ஃப்ரெஞ்ச் ட்ராமா ஹேவிங் எ சிங்கிள் பிளாட் லேக்ஸ் திஸ் விவிட்னஸ். ஸோ ஃப்ரெஞ்சில் எல்லாம் சிங்கிள் பிளாட் யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ண, விவிடாக இருக்காது, கிளியராக இருக்காது அப்படின்றார். அடுத்தது சாமுவேல் ஜான்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஷேக்ஸ்பியரை டிஃபெண்ட் பண்ணுறாரு. என்ன டிஃபெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, 3 யூனிட்டிஸையும் அவர் ஃபாலோ பண்ணாது வந்து பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவரும் சப்போர்ட் பண்ணுறாரு, சரியா. ஸோ அதனால் வந்து 3 யூனிட்டிஸை ஃபாலோ பண்ணுறதுல நம்மளோட கான்சன்ட்ரேஷனை செலுத்தணும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்டெப்த்தாக ஒரு சாப்டருக்குள்ளே போக முடியாது. ஸோ அதில் ஒரிஜினாலிட்டி லேக் ஆகும் அப்படின்றத ஏற்கனவே சாமுவேல் ஜான்சனும் என்ன பண்ணியிருக்காரு, ட்ரைடன் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரோ ஷேக்ஸ்பியரை, அதே மாதிரி சாமுவேல் ஜான்சனும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது, அக்கார்டிங் டு ஹிம் டீவியேஷன் ஃப்ரம் செட் ரூல்ஸ் அண்ட் யூனிட்டிஸ் கிவ்ஸ் டைவர்ஸ் தீம்ஸ் டு ட்ராமா. எப்போ வந்து ஒரு ரூலுன்னு இருந்தால் மாற்றி யோசி. இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் உங்களுக்கே தெரியும், எல்லாமே என்ன பண்ணுறது, மாற்றி யோசிக்கிறது தான். ஸோ இந்த மாற்றி யோசி, ரூல்ஸ் இருந்தால் அதை பிரேக் பண்ணு, இது மாடர்ன் ட்ரெண்ட். இப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் க்ரியேட்டிவிட்டி இருக்கும், டைவர்ஸ் தீம்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்மளால் டைவர்ஸ் தீம்ஸை என்ன பண்ண முடியாது, கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு, சரியா. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் வெரைட்டி இன் லைஃப், யூ ஷுட் நீட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் டு ரூல்ஸ், சரியா. Neander rejects the arguments that change of place and time diminishes dramatic credibility in drama. ஸோ நியாண்டர் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாரு. என்ன ரிஜெக்ட் பண்ணுறாரு, மீதி பேர்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்கல்ல, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்தால் ட்ராமா நல்லா இருக்காதுன்னு. அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்காட்லாண்ட்லேயும் எடுத்திருக்காரு, இங்கிலாண்ட்லேயும் எடுத்திருக்காரு. ஆனால் மேக்பெத் வந்து ஒரு இன்டென்ஸ் ட்ராஜடி, சரியா. ஸோ இதுக்கு மேலே ஒரு நல்ல ட்ராஜடி யாருமே என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவர் credibilityயோட தான் ட்ராமா எழுதுகிறாரு அப்படின்னு சொல்கிறார். For him, human actions will seem more natural if they get enough time to develop. ஒரு நாளில் ஒருத்தரை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, அதை தான் அவர் சொல்ல வர்றது, சரியா. இப்போது நானே இருக்கேன், நான் வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் முன்னாடி உங்கள் முன்னாடி கிளாஸ் இருக்கிறேன். இதை வச்சு நீங்கள் எப்படி என்னை ஜட்ஜ் பண்ண முடியும், யோசிச்சு பாருங்கள்.
என்னோட டெவலப்மெண்ட் என்ன, எனக்கு கோவம் வருமா, நான் அன்பானவளா, நான் ரொம்ப கொடுசூரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ கொஞ்ச நாள் ஆக ஆக தான் உங்களுக்கு என்னோட கேரக்டர் என்னன்னே புரியும். ஸோ அது மாதிரி தான் ஒரு ட்ராமாவில் ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா பீரியட் ஆஃப் டைமில் யூ ஹாவ் டு டெஸ்ட் ஈச் ஒன். ஒரு ஹீரோ இருக்காருன்னா அவர் ஒரு நாளில் நல்லவராக நடிச்சுட்டு போயிடலாம். பட் ஒரு 10 நாளோ ஒரு வருஷமோ ஒரு 2 வருஷமோ கழித்து அவரோட கேரக்டர் வில் ஆட்டோமேட்டிக்லி எவால்வ், மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ யூ ஹாவ் டு கிவ் இனஃப் டைம் ஃபார் டெவலப்மெண்ட். சரியா, அதுதான் அவர் சொல்கிறாரு. He also argues that Shakespeare is the man who of all modern and perhaps ancient poets and largest and most comprehensive soul. ஸோ யாரை வந்து அவர் வெரி காம்ப்ரிஹென்சிவ் சோல்னு சொல்கிறாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியரை தான் சொல்கிறார். ஸோ இப்போ இதை கூட உங்களுக்கு டிஆர்பியில் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். த மேன் ஹூ ஆஃப் ஆல் மாடர்ன் அண்ட் பெர்ஹாப்ஸ் the man ancient poets and largest and most comprehensive. Who is the man referred to here அப்படின்னு கேட்கலாம். Who is the man referred to here அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் யாரை சொல்வீங்க? The man who of all the modern and perhaps ancient poets and largest and most comprehensive soul அப்படின்னா he is meaning Shakespeare. He is meaning Shakespeare. Francis Beaumont and John Fletcher's drama are rich in wit and have smoothness and polish in their language. ஸோ அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் பியோமவுண்ட்னு ஒருத்தர் இருக்கார், ஜான் ஃப்ளெக்சர் இருக்கார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராமாஸ்லாம் ரிச்சாக இருக்குது விட்டில். ஸோ விட் மீன்ஸ் விஸ்டம் அண்ட் ஹாவ் ஸ்மூத்னஸ் அண்ட் பாலிஷ் இன் லாங்குவேஜ். கர்ண கொடூரமாக இல்லாமல் கொஞ்சம் லாங்குவேஜ் இஸ் ஹைலி பாலிஷ்டு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் க்ரூடு ஃபார்ம். பட் மாடர்ன் எலிசபெத்தன் ரைட்டர்ஸ் ஆர் used polished language. Okay. Neander further says, I am apt to believe the English language is in them arrived at its highest perfection. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து அதோட பர்ஃபெக்ஷனோட ஹையஸ்ட் ஃபார்மை ரீச் பண்ணியிருக்குன்னா அது யாரோட கையில் அப்படின்னா பென் ஜான்சனோட கையிலையும் ஷேக்ஸ்பியரோட கை, 2 பேருமே சூப்பர்ப் ரைட்டர்ஸு. பென் ஜான்சன் வந்து ஜீனியஸு, எதுக்கு கரெக்டாக எழுதுவார். ஷேக்ஸ்பியர் வந்து விஸ்டம், ஹி எக்ஸல்ஸ் இன் விட். ஸோ இப்போ இது ஒரு கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 2 வருஷம் இதை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. Dryden accepts Ben Jonson but prefers dash. He prefers Shakespeare. பென் ஜான்சனை நல்லவருன்னு ஒத்துக்கிறாரு. அட் த சேம் டைம் அவர் ப்ரிஃபர் பண்ணுறது யார்? ஷேக்ஸ்பியர். சரியா? ஹிஸ் ஆர்குமெண்ட்ஸ் எண்ட் வித் ஃபெமிலியர் கம்பேரிசன். ஸோ அவரோட ஆர்குமெண்ட்ஸு ஒரு ஃபெமிலியர் கம்பேரிசனோட எண்ட் ஆகுது. ஷேக்ஸ்பியரை வந்து ஹோமரோட கம்பேர் பண்ணுறாரு. ஹோமர் யார்? ஃபாதர் ஆஃப் ட்ராமாட்டிக் பொயட்ஸு. பென் ஜான்சனை வந்து வேர்ஜில்னு கூப்பிட்றாரு. ஸோ த பேட்டர்ன் ஆஃப் எலாபரேட் ரைட்டிங் ஐ அட்மயர் ஹிம். எலாபரேட்டாக ரைட் பண்ணுறாரா யார்? ஜான்சனு. பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர். ஸோ ஹீ இஸ் இன் லவ் வித் ஷேக்ஸ்பியர். பென் ஜான்சன் அவர் ரசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், பட் ஹீ லவ்ஸ் ஷேக்ஸ்பியர். ஹீ ப்ரிஃபர்ஸ் ஷேக்ஸ்பியர்ஸ் ரைட்டிங்ஸ். ஓகே. தஸ் for him Elizabethans are superior. Elizabethans வந்து என்னது? superior because they have variety of themes. ஸோ எலிசபெத்தன் ரைட்டர்ஸில் தான் வெரைட்டி இருந்தது. வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. எமோஷன்ஸ், டீவியேஷன்ஸ் வித் நம்ம எமோஷன்ஸ் சில சமயம் நம்ம சந்தோஷமாக இருப்போம், எல்லா நேரத்துலையும் நம்ம சோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நம்ம சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்க விரும்பும்போது சோகப்பாட்டை கேட்க விரும்ப மாட்டோம், ட்ராஜடியை பார்க்க விரும்ப மாட்டோம். அப்புறம் கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கணும். பட் அண்ட் விஸ்டம் ஷுட் ஆல்சோ பி தேர். தே டு நாட் அட்ஹேர் டு ரூல்ஸ். அஃப்கோர்ஸ் எலிசபெத்தன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? ரூல்ஸுக்கு அட்ஹேர் பண்ண மாட்டாங்க. பட் அதனால தான் அவங்களோட ட்ராமா வந்து ரியலாக இருக்குது. ரியல், தே ஆர் இமிட்டேஷன் ஆஃப் லைஃப். அப்படியே வந்து க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் தே ரெப்ரசன்ட் லைஃப் இன் இட்ஸ் செல்ஃப் அப்படின்றாரு. சரியா? அடுத்தது கடைசியாக வியூஸ் ஆன் ரைம் இன் ட்ராமா, அதுவும் ஒன்று சேர்த்து சொல்கிறாரு நியாண்டரு.
who talks about the views on rhyme in drama na adu Neander, which is Dryden. At the end of the discussion there is an argument between Critus and Neander over rhyme in plays. Critus believes that blank verse as the poetic form nearest to prose is most suitable for drama. Critus வந்து blank verse விரும்புறாரு, சரியா? பட் நியாண்டர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறார். ரைம்ஸ் வந்து இன்னும் ரைம் ஸ்கீம்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது தே எக்ஸ்பிளைன் கிளியர்லி அப்படின்றார். ஏன்னா பிளாங்க் வேர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ப்ரோஸ் தான். ஸோ மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட்லாம் நம்ம வாசித்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட ப்ரோஸ் மாதிரி தான் இருக்கும், பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் பென் ஜான்சன் வந்து போயட்ரியில் எழுதுவார். அதே மாதிரி ஷேக்ஸ்பியரும் நிறைய ரைட்டிங்ஸ் வந்து ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் நியாண்டர் வந்து ரைமை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு, சரியா? ஸோ அதனால் நியாண்டர் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் ரைம் இன் ட்ராமா, whereas Critus believes blank verse is the best form. ஓகே, இப்போ வந்து அவங்க ஒரு போட்டில் ஏறுறாங்கல்ல, அந்த போட் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணுமோ அங்கே வந்து சேருது, சாமர்செட் ஹவுஸ்க்கு வருது. ஸோ அதனால் அந்த டிஸ்கஷன் கம்ஸ் டு அன் எண்ட் கன்க்ளூஷன், சரியா? ஸோ Dryden's perspective in nature defines dramatic art as an imitation with the aim to delight and teach. ஸோ வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து டீச்சும் பண்ணணும், டிலைட்டும் பண்ணணும். இதுதான் ட்ரைடனோட கொள்கை. இது டீச் மட்டும் பண்ணக்கூடாது, அதே மாதிரி டிலைட் மட்டும் பண்ணக்கூடாது, ரெண்டுமே பண்ணணும், சரியா? ஸோ லைவ்லி இமேஜ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸை போர்ட்ரே பண்ணுறது யார்? அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்குது, ஹியூமர்ஸ் இருக்குது, சேட்னஸ் இருக்குது. இட் ஷுட் டிலைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்கிறார், சரியா? ட்ரைடனோட கருத்து என்ன? ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து என்ன பண்ணணும்? இட் ஷுட் டீச், instruct as well as delight, சரியா? So Dryden emphasized the idea of decorum in the work of art. So polished language use பண்ணுன்றாரு. So decorum in the work of art அவர் விரும்புகிறாரு. Now based on previous year questions I have done few questions for you. Essay on dramatic poesy was published in the year, எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்க? கேன் எனி ஒன் டெல்? 1668 பப்ளிஷ் பண்ணது. ஓகே, எழுதுனது தான் 1666. நல்லா பாருங்கள், ஸ்லைட் நம்பர் 1லே நான் சொல்லியிருக்கேன். இட் வாஸ் ரிட்டன் இன் 1666. 1666 இஸ் நோன் ஃபார் டேஷ். 1666 என்ன நடந்தது? What was the famous thing that happened or sad thing that happened in England? Plague. Very good. Who among the following is not one of the characters who involve in the dialogue? நான் 4 கேரக்டர்ஸ் சொன்னேன். இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒரு கேரக்டர் கிடையாது, அந்த டயலாகில் இல்லை. அது யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நியாண்டர் இருந்தாரா? இருந்தார். கிரைட்டிஸ் இருந்தாரா? இருந்தார். லிசிடியஸ் இருந்தாரா? இருந்தார். ஃபிஸ் இருந்தாரா? இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். இது மாதிரி கொஸ்டின் இப்போ 2019 கூட கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்போ யார் கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறேன். நியாண்டர், கிரைட்டிஸ், லிசிடியஸ். இன்னொருத்தர் யார் இருந்தா? இன்னும் ஒருத்தர் யார் மிஸ் ஆகுறாரு? யார் அது? Eugenius. Very good. John Dryden is represented by, John Dryden வந்து யார் ரெப்ரசன்ட் பண்ணுறா? நியாண்டர் ஆர் நியூமேன், சரியா? நியாண்டர் ஆர் நியூமேன். அடுத்தது essay on dramatic poesy is in the form of, என்ன ஃபார்மில் இருக்குது? ட்ராமாட்டிக் ஃபார்மில் இருக்கா, நரேட்டிவ் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டயலாக். 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்குது. கான்வர்சேஷனல் ஸ்டைல் ஆர் டயலாக் மாடல். இது 2 வருஷம் கேட்டிருக்காங்க டிஆர்பியில் இந்த கொஸ்டின். த எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் பாய்ஸி இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டயலாக். ஓகே. Dryden admires dash but he loves Shakespeare. யார் அட்மையர் பண்ணுறாரு? யாரை அட்மையர் பண்ணுறாரு? He admires Ben Jonson. Okay. Those ancients have been faithful imitators and wise observers of that nature. These words are spoken by
தோ ஏன்ஷியன்ஸை யார் சப்போர்ட் பண்ணுறா? கிரைட்டிஸ் சப்போர்ட் பண்ணுறார். ஏன்ஷியன்ஸை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா? கிரைட்டிஸ் சப்போர்ட் பண்ணுறார். ஓகே, நவ் வி ஹவ் கம் டு தி எண்ட் ஆஃப் தி செக்ஷன். ஓகே, தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.